ஹாய் ஹலோ வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மக்களே, என் சகோதர சகோதரிகளே, என் உறவுகளே. ஹாப்பியாக இருங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். எதை பற்றி இந்த டாபிக் பற்றினா சுதந்திர தின தியாகிகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இன்றைய தகவலில் சுதந்திர தின தியாகிகள் பற்றி நம்ம பார்க்கலாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. சுதந்திர தின தியாகிகள் அந்த காலத்தில் நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டில் சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக உயிர் நீத்த தியாகிகள் தாங்க அதிகம். தன்னுடைய உடைமைகள், சொத்துக்கள் எல்லாமே நாட்டுக்காக எழுதி வச்ச தியாகிகளாக நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு ஒன்றுனா அத்தனை தலைவர்களும் இறங்கி தன்னுடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கிறதுக்காக எவ்வளோ அடிகள் வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? எவ்வளவோ அடிகள், துன்பங்கள், செக்கிழுத்த செம்மல் தெரியுங்களா? செக்கிழுத்தாங்க. அவங்கள சிறையில் அடித்து படாத துன்பங்கள் படுத்தி எல்லாருமே நீங்கள் எல்லாத்துக்குமே இது தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி சுதந்திர தின நாளில் அவங்கள நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். எவ்வளவோ இன்னல்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தியாகிகள் எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறாங்கங்க. ஒரே ஜெயிலில் போட்டு சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், எவ்வளோ அவமானங்கள், அசிங்கங்கள் நம்ம சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் நேரில் நிறைய அவங்களாம் அனுபவிச்சிருக்காங்க. உடனே கேட்பீங்க, நீயும் பார்த்துருக்கியான்ட்டு. இப்படி இடக்கு முடக்கான கேள்வி நான் எனக்கு தெரிஞ்ச இதில் சொல்கிறேன். சில பேர் இடக்கு முடக்கா கேள்வி கேட்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. யாரையுமே இரிட்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓனாக பண்ணணும்னா ஓனாக சொல்லிக்கிங்க. ஒரு பொது வலைதளத்தில் இரிட்டேட் பண்ணி கேட்காதீங்க. அதே மாதிரி தியாகிகள் எவ்வளவோ சொத்துக்களை நாட்டு மக்களுக்காக எழுதி வச்ச தியாகிகள் ஒருத்தரா ரெண்டா, எத்தனை பேர் தூக்கு கயிறை தன்னுடைய இந்த கயிறை மாலையாக ஏற்றுக்கிட்டு தூக்கு கயிறில் தொங்குனவங்கள எத்தனை பேர் தியாகிகள் இருக்காங்க தெரியுங்களா? அந்த குண்டுகள் அவங்களுக்கு ஆங்கிலேயர் மரண தண்டனை உடனே ஆங்கிலேயரை பற்றி புகழ்ந்து பேச சொல்லுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. கவிதை படிக்க சொல்லுவாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நெஞ்சில் குண்டு வாங்கிறது. அப்போ கூட நம்ம வீரர்கள் வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை நீத்தாங்க. பார்த்தீங்களா? சல்யூட்டுங்க. அந்த மாதிரி வீரர்களாக இப்போ இருக்காங்களா? இல்லைங்க. அப்படிப்பட்ட வீரர்களாக இப்போ இல்லை. அந்த காலத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. அந்த குண்டுகள் நம்மளை இதயத்தை இப்போ நம்மளாக இருந்தோம்னா ஐயோ நம்ம சாக போகிறோமேன்ற பயம் வரும். ஆனால் அந்த வீரர்கள் அப்படி இல்லை. அந்த குண்டு நம்ம இதில் அவங்களுடைய உடம்புல துளைக்கும் போது வந்தே மாதரம், வந்தே மாதரம் முழங்குனாங்கங்க. அந்த 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 வார்த்தைகளை நம்ம கேட்குறப்ப நம்ம உடம்புல அப்படியே வீரம் பொங்கணும், வீரம் பொங்கணும். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்ன்ட்டு. ஆனால் நம்ம இப்படியா இருக்கிறோம்? இப்போ நான் அப்படியா இருக்கோம்? ஐயையோ, இந்த யூடியூப் என்னோடது தான், நான் தான் யூடியூப் டானு. எதுக்கு சல்லித்தனமாக அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சமூகத்தை திருத்த வரேன்னு சொல்லிட்டு வலைதளத்தில் தேவையில்லாமல் பெண் குழந்தைகளை பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. நான் திரும்பவும் சொல்கிறேன், வலைதளத்தில் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா பர்சனலாக பேசிட்டு போயிருங்க. வலைதளத்தை எந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் கொச்சப்படுத்தினா பொதுவள நல வழக்கு நான் தொடுப்பேன். எந்த குழந்தைகளையும் இரிட்டேட் பண்ணி அந்த இரிட்டேட் பண்ணுறதுக்கு இல்லை, அதுகளை ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அந்த குழந்தைய விபச்சாரி, அந்த பையன் விபச்சாரி. அசிங்கமாக இதெல்லாம் இல்லை. நாடு எங்கேயோ போயிருக்குங்க. 80வது வருஷம் சுதந்திர தினத்தில் இன்றைக்கி அடி எடுத்து வச்சுருக்குதுங்க. நீங்கள் போய் உருட்டுன்னா உருட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக வலைதளத்தில் இல்லாத பெண் குழந்தை ஆண் குழந்தை யார் பேசினாலோ நான் பொது நல வழக்க தொடுப்பேன். இதுக்கு நான் தயார். என்னால் நாட்டுக்கு முடிஞ்சது அதுதான். இது நாட்டுக்கு கிடையாது. இந்த யூடியூப்பில் இருக்கிற சாபக்கெடை நீக்கிறதுக்கு யார் வலைதளத்தில் இல்லாத பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பேசுகிறாங்களோ அவங்க மேலே நான் பொதுநல வழக்கு தொடுக்கலான்னு இருக்கேன். அவங்கவுங்க வாயை பேசிக்கிட்டு அமைதியாக போகணும். குழந்தைகளை வச்சு இரிட்டேட் பண்ணி பேசக்கூடாது. குழந்தைகளை மானபங்கப்படுத்துறது இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனிமேல் அந்த மாதிரி ஒன்று நடந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும். நான் இது மற்றவங்க மாதிரி உருட்டில் பொதுநல வழக்கு நான் தொடுப்பேன். செக்ஷன் பேர் வேணால் நான் சொல்லவா? நான் அதை விசாரித்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? தேவையில்லாமல் வலைதளத்தில் பெண் குழந்தைகளையும் சரி, பெண் பிள்ளைகளையும் சரி, ஆண் பசங்களையும் சரி பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா பெரியவங்களுக்குள்ளே பேசிட்டு போங்க. குழந்தைகளை இதுக்குள்ளே இழுக்கக்கூடாது சொல்லிவிட்டு, அப்படி யாராவது இழுத்தா
பொதுநல வழக்கு நான் போடுவேன். நாட்டுக்காகவே என்னென்னமோ செய்கிறா, இதை நான் செய்ய மாட்டேன்னா என்ன? அதனால் இன்றைக்கி நான் அதே மாதிரி அட்லீஸ்ட் இன்றைக்கி எங்கிட்டாவது ஒரு பக்கம் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மரக்கன்று நடுங்க. ஒரு மரக்கன்று நடனால நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் நம்ம பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் 2 பக்கம் புளிய மரங்கள் இருக்கும். அந்த பஸ்ஸுக்குள்ளே நம்ம போகிறப்பயே ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி குளு குளு குளுக்குன்னு அவ்வளோ சந்தோஷமாக காத்தோட்டமாக இருக்குமா? ஆனால் இப்போ போய் பாருங்கள், மொட்டை வெயிலில் மண்டை சுடும். ஏன்னா மரம் இல்லை, மரத்தை பூரா 2 பக்கமும் வெட்டிட்டாங்க. எப்படி நம்ம பஸ்ஸில் போக முடியும்? போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மரம் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்றைய நாளில் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றாவது நட்டு தண்ணி ஊற்றுங்க. அதை பேணி காத்துக்கு வாங்க. அந்த மரக்கன்று கூட மக்களுக்கு பயன்தாங்க கொடுக்குது, சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குதுங்க. கெட்ட காற்றுக்களை, கெட்ட துர்நாற்றமான காற்றுக்களை தன்னுடைய மரத்தால் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஆக்சிஜனையும் நல்ல சுவாசிக்கக்கூடிய தன்மைகளையும் அந்த மரம் கொடுக்குது. மரத்தை ஏங்க ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க? அது கூட கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் அதை மரத்தவே நம்ம நட சொல்கிறோம். அதுதான் ஒன்று. அதனால் தயவு செஞ்சு மரக்கன்று நடுங்க. நாட்டை பேணி பாதுகாக்கலாமா? நம்ம தியாகிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை காற்றுல பறக்க விட வேண்டாம். மரங்களை நட்டு நம்ம நாட்டை நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். நம்ம போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு மரக்கன்று நடலாம். அது நல்ல மரக்கன்று கூட சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக ஆக்சிஜனை எல்லாருக்கும் கொடுக்குது. மக்களே, தயவு செஞ்சு மரம் நட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி அதை வளர்த்து உங்கள் வீடு பக்கத்துலேயே ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு தாங்க சுத்தமான காற்று வரும். வெய்ய காலத்தில் காற்று இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் மரம் இருந்தால் எப்படி காத்தோட்டமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ காத்தாங்க அடிக்குது, வெயில் என்ன போடுது. அப்போ மரம் இருந்துச்சுன்னா எவ்வளோ குழுக்குழுன்னு நம்ம இருப்போம். தேவையில்லாமல் மரத்தை பூரா வெட்டிட்டு கரண்ட் பில்லு 4000 3000ன்னு உட்காந்து ஏசியை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இதே 4 மரக்கன்று நட்டு பாருங்கள், காற்று எப்படி வரும்? சொர்க்கம் மாதிரி வருங்க. சும்மாவா என்ன சொன்னாங்க அந்த காலத்தில்? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு அந்த காலத்தில் பாடினாங்க. ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? சொர்க்கமாக நம்ம ஊரில் இருக்குது, வெந்து தனிஞ்சது காடுங்கிற மாதிரி ரொம்ப வெக்கைங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு மரத்தை நடுவோம், நாட்டை பேணி காப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். பாய். நன்றி. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம். Bye.